தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் நண்பர்கள் செய்த ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிருக்கும். தோழமைக்கு தோள் கொடுப்பான் தனுசு என்பார்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்காத உங்களை அதே நண்பர்கள் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திய கொண்டு ஏமாற்றியது ஆறாத வடுவாகவே மாறியன. உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களுடன் நிற்பார்கள் என்று நீங்கள் நம்பிய நண்பர்கள் அவங்களுக்கு பிரச்சனை வந்தபோது உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு பிரச்சனை வந்தபோது முகம் திருப்பி கொண்டிருந்திருப்பாங்க. சிலர் உங்களின் பலவீனத்தை பயன்படுத்தியவும் உங்களை நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவுமே ஏமாற்றினார்கள். நண்பர்கள் என்ற போர்வையில் உங்களை சுற்றி உலா வந்த துரோகிகளை கண்டறிந்த போதுதான் உலகத்துல யாருக்கும் வரக்கூடாத ஏமாற்றம் உங்களுக்கு வந்திருக்கும். வாழ்க்கையில உறவுகளை விட நண்பர்களை குடும்பமாக நினைத்து வாழக்கூடிய குணம் உங்களிடம் இயல்பாகவே இருந்திருக்கும். மனசுல இருப்பதை மறைக்காமல் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய நேர்மையான குணம்தான் பலரின் நம்பிக்கையை பெற்று தந்தாலுமே அதே நேரத்துல சிலரால் ஏமாற்றத்தையும் சந்திக்க வைத்திருக்கும். உங்களுடைய வெற்றியில் மகிழ்ந்தவர்கள் மிக குறைவு. ஆனால் உங்களுடைய தோல்வியை பார்த்து அமைதியாக சிரித்தவர்கள் சிலர் இருந்திருப்பாங்க. உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டியவங்களை அதை பிறரிடம் பகிர்ந்திருப்பாங்க. உதவி கேட்ட நேரத்தில் ஓடி சென்று உதவிய நீங்கள் உங்களுக்கு தேவை ஏற்பட்ட போதெல்லாமே பலர் விலகி நின்ற அனுபவம் மனசில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஜோதிட பார்வையில தனுசு ராசிக்காரங்க மனிதர்களை எளிதில் நம்பும் இயல்புடையவங்க என்று கூறப்படுகின்றன. அதனால தான் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடமாகவே மாறியிருக்கும். இனி வரப்போகும் காலத்துல யாரை மனதிற்கு நெருக்கமாக வைத்து கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லையை வைத்திருக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்க உள்ளன. உண்மையான நட்புகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கக்கூடிய காலம் உருவாக உள்ளன. உங்களை மதிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில இணையக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்பது இந்த ராசி பலன் உங்க வாழ்க்கையில கூறப்படுகின்றது. அது தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தோழமைக்கு தோள் கொடுக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க என்பாங்க. ஆனா நண்பர்களுக்காக நீங்கள் எதையுமே செய்ய தயங்காத உங்களை அதே அவங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே தான் உங்களை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றி இருந்திருப்பாங்க. அந்த ஏமாற்றம் தான் உங்களுக்கு மனசுல ஆறாட வடுக்களாவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். ஏன்னா உங்களோட கஷ்ட காலத்துல நீங்கள் உங்களோட நிற்பாங்க என்று நீங்கள் நம்பிய நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிரச்சனை வந்த போதெல்லாமே உங்களை பயன்படுத்தி கொண்டுதான் உங்களுடைய பிரச்சனை வந்த போது முகம் திருப்பி கொண்டுமே போயிருந்திருப்பாங்க. சிலர் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தியவும் நிதி ரீதியாகவும் அதாவது பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவுமே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். நண்பர்கள் என்ற போர்வையில தான் உங்களை சுற்றி உலா வந்த துரோகிகளை கண்டறிந்த போதெல்லாமே கண்டறியும் போதுதான் உலகத்துல யாருக்குமே வரக்கூடாத ஏமாற்றம் உங்களுக்கு நடந்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் உறவுகளை விட நண்பர்களை தான் குடும்பமாகவே நினைத்து வாழக்கூடிய குணம் உங்களிடம்தான் இயல்பாகவே இருந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்க மனசுல இருப்பதை மறைக்காம பகிர்ந்து கொள்ளக்கூடிய நீங்க தான் உங்களுக்கு நேர்மையான குணமும் பலரின் நம்பிக்கையை பெற்று தந்தாலுமே அதே நேரத்துல தான் சிலரோட ஏமாற்றத்தையும் சந்திக்க வைத்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய வெற்றியில மகிழ்ந்தவங்க எல்லாருமே மிக குறைவு. ஆனா உங்களுடைய தோல்வியை பார்த்து அமைதியாக சிரித்தவர்கள் சிலர் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ரகசியங்களும் பாதுகாக்க வேண்டியவங்க தான் அதை பிறரிடம் பகிர்ந்திருக்கவும் செய்திருந்திருப்பாங்க. நீங்கள் உதவி கேட்கிற நேரத்துல ஓடி சென்று உதவியை நீங்கள் உங்களுக்குன்னு தேவைப்பட்ட போதெல்லாமே பலர் விலகி நின்ற அனுபவம் உங்க மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தர உள்ளன. தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வியாழக்கிழமைகளில் முறைப்படி வழிபடுவது உங்களின் சகல தோஷங்களையும் போக்கும். வாழ்க்கையில பெற்றக்கூடிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வியாழக்கிழமை தோறுமே நவதானியத்தில் ஒன்றான கொண்டைக்கல்லையை அவித்து குரு பகவானுக்கு மாலையாக சாற்றி மஞ்சள் நிறம் மலர்களால் அர்ச்சனை செய்தும்
வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்று. அன்றைய தினம் மஞ்சள் நிற ஆடை அணிவதும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்களின் சகல தடைகளையுமே தவிடு பொடியாக்கும். மகான்கள், சித்தர்கள் மற்றும் ஆன்மீக குருமார்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது உங்களின் பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும். வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, அன்னதானம் வழங்குவது உங்களது கர்ம வினைகளை கரைத்து வாழ்க்கையில குரு அருளை சாதகமாகவும் நிலைநிறுத்த உள்ளன. உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலத்துல தான் வியாழக்கிழமை வழிபாட்டிற்கு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கும். இந்த நாள்ல நீங்கள் மனதார இறைவனை நினைத்து வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல சிந்தனையுமே அளிக்கும். குடும்ப நலன், கல்வி வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், பொருளாதார நிலை போன்றவற்றில் நல்ல மாற்றங்களும் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்தாலே மன உறுதியுமே அதிகரிக்கும். பெரியவங்களின் ஆசீர்வாதம் பெறுவது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது, பிறருக்கு உதவுவது போன்ற நற்குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்ல பலன்களை ஈர்க்கும். வழிபாடு என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது மனதை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையுடன் முன்னேற உதவக்கூடிய சக்தியாகவும் அமைகிறது. குருவின் அருளை மனதில் கொண்டு நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டாலே வாழ்க்கையில பல துறைகளிலும் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று இந்த ராசி பலன் உங்க வாழ்க்கையில கூறப்படுகின்றன. அதாவது தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் நீங்கள் வியாழக்கிழமைகளை முறைப்படி வழிபடுவதன் மூலியமாவே உங்களுடைய சகல தோஷங்களையுமே போக்கி வாழ்க்கையில பிறக்கரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நீங்கள் வியாழக்கிழமை தோறுமே நவதானியத்துல ஒன்னான கொண்டைக்கல்லை நீங்கள் கொண்டைக்கல்லை அவிச்சு குரு பகவானுக்கு மாலையாகவே சாட்டி வந்தீங்கன்னா அது கூட நீங்கள் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு மிகவும் விசேஷமான ஒரு நாளாகவே உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஏன்னா அன்றைய தினம்தான் மஞ்சள் நிறை அணிவதும் உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சகல தடைகளையுமே தவிடுபடியாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மகான்களின், சித்தர்கள் மற்றும் ஆன்மீக குருமார்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுடைய பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவங்களுடைய கல்விக்கு நீங்கள் உதவி வந்தீங்கன்னா அன்னதானம் வழங்குவதும் உங்களுடைய கர்ம வினைகளையுமே கரைத்து வாழ்க்கையில் குரு அருளை நீங்கள் சாதகமாகவே நிலைநிறுத்த உள்ளன உங்கள் வாழ்க்கையில. அது நீங்கள் குரு பகவானுடைய அருள் கிடைக்கிற காலத்துல தான் வியாழக்கிழமை வழிபாட்டுக்கு உங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவமே கிடைத்து வந்திருக்கும். ஏன்னா அந்த நாளில் நீங்கள் மனதார இறைவனை நினைத்து வழிபடுவதுதான் உங்களுடைய மன அமைதியும் நல்ல சிந்தனையும் அளிக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். என் குடும்ப நலனுக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், தொழில் முன்னேற்றத்துக்காகவும், என் பொருளாதார நிலை போன்றவற்றில் தான் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்துடனே நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதாலேயும் நல்ல செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதால், பிறருக்கு உதவுவதாலுமே போன்ற நற்குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்ல பலன்களை ஈர்க்கக்கூடும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது உங்களின் பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும். வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, அன்னதானம் வழங்குவது உங்களது கர்ம வினைகளை கரைத்து வாழ்க்கையில குரு அருளை சாதகமாகவும் நிலைநிறுத்த உள்ளன. உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலத்துல தான் வியாழக்கிழமை வழிபாட்டிற்கு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கும். இந்த நாள்ல நீங்கள் மனதார இறைவனை நினைத்து வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியும் நல்ல சிந்தனையுமே அளிக்கும். குடும்ப நலன், கல்வி வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், பொருளாதார நிலை போன்றவற்றில் நல்ல மாற்றங்களும் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்தாலே மன உறுதியுமே அதிகரிக்கும். பெரியவங்களின் ஆசீர்வாதம் பெறுவது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது, பிறருக்கு உதவுவது போன்ற நற்குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்ல பலன்களை ஈர்க்கும். வழிபாடு என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது மனதை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையுடன் முன்னேற உதவக்கூடிய சக்தியாகவும் அமைகிறது. குருவின் அருளை மனதில் கொண்டு நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டாலே வாழ்க்கையில பல துறைகளிலும் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று இந்த ராசி பலன் உங்க வாழ்க்கையில கூறப்படுகின்றன.
அதாவது தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமைகளை முறைப்படி வழிபடுவதன் மூலியமாவே உங்களுடைய சகல தோஷங்களையுமே போக்கி வாழ்க்கையில பிறக்கரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வியாழக்கிழமை தோறுமே நவதானியத்துல ஒன்னான கொண்டைக்கல்லை நீங்கள் கொண்டைக்கல்லை அவிச்சு குரு பகவானுக்கு மாலையாகவே சாட்டி வந்தீங்கன்னா அது கூட நீங்கள் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு மிகவும் விசேஷமான ஒரு நாளாகவே உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஏன்னா அன்றைய தினம்தான் மஞ்சள் நிறை அணிவதும் உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சகல தடைகளையுமே தவிடுபடியாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மகான்களின் சித்தர்கள் மற்றும் ஆன்மீக குருமார்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுடைய பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவங்களுடைய கல்விக்கு நீங்கள் உதவி வந்தீங்கன்னா அன்னதானம் வழங்குவதும் ஏன் உங்களுடைய கர்ம வினைகளையுமே கரைத்து வாழ்க்கையில் குரு அருளை நீங்கள் சாதகமாகவே நிலைநிறுத்த உள்ளன உங்க வாழ்க்கையில. அது நீங்கள் குரு பகவானுடைய அருள் கிடைக்கிற காலத்துல தான் வியாழக்கிழமை வழிபாட்டுக்கு உங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவமே கிடைத்து வந்திருக்கும். ஏன்னா அந்த நாளில் நீங்கள் மனதார இறைவனை நினைத்து வழிபடுவதுதான் உங்களுடைய மன